ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அதை போல சிறப்பான முறையில் உங்களுக்கு உரையாற்ற இருக்கிறார்கள். ஐயாவை இருகரம் கூப்பி உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஈரோடு மாவட்டம், இது நாமக்கல் மாவட்டம், பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள உலக சமாதான மகரிஷி அறக்கட்டளையை மிக சிறப்பன்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு இனிய பண்பாளர், சிறந்த ஜோதிட ஞானத்தை உலகம் முழுவதும் பரவி விட்டு கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பி.ஏ. முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். யூடியூப்பில் எத்தனையோ ஜோதிடர்கள் பேசிய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். ஒருவர் பேச்சை கண்டுதான் நான் வியந்திருக்கிறேன். மூல நூல்களை எல்லாம் தன்னுடைய மூளைக்குள் வைத்த யாமறிந்த ஜோதிட உலகத்திலே முடிசூடா மன்னனாக, ஒற்றை திறமையாளராக இருக்கக்கூடிய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு பாட்டை செய்யுள படிக்கணும்னாலே நமக்கு 2 மாதம் ஆகுது. அதையும் மீறி எங்கேயாவது நம்ம 4 வரி பேசினோம்னா அதில் ஒரு 3 வரி தப்பாகி போயிடுது. ஆனால் அவருடைய பேச்சில் செய்யுள்கள் எல்லாமே உரைநடையை போல அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், அவர் கற்ற தமிழ் வித்தை அவருக்கு ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. சினிமாவில் ஒரு வசனம் வரும், அரவிந்த் சாமி பேசிய வசனம், இந்த உலகத்தில் ஒன்றை தேர்ந்தெடு, இந்த உலகத்தில் ஒன்றை தேர்ந்தெடு, அந்த ஒன்றை உன்னுடைய உலகமாக மாற்றிக்கொள் என்று சொன்னார்கள். அதை போல மரியாதைக்குரிய ஐயா தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் பேசிய அனைத்து வீடியோக்களையும் சமீபத்தில் நான் பார்த்து குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறேன். காரணம், நான் மூல நூல்களை படித்து குறிப்பெடுத்த அந்த குறிப்பு ஏடையும் அவர் பேசிய பேச்சையும் வைத்து பார்த்தால் இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. ஒரு இடத்தில் கூட அவர் கற்பனை கலந்து பேசியது இல்லை. அவர் ஒரு மூல நூலை விட்டு வெளியில் போய் சொல்லணும்னா கூட இது என்னுடைய அனுபவத்துக்கு சரியாக வருது அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லுவார். ஐயா அவர்களை பார்க்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஐயா சொன்னதை போல நான் விடுப்பை போட்டுவிட்டு அதிகாலை 3 மணிக்கு எந்திரித்து மதுரையிலிருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தூரத்தில் என்னுடைய ஊர் இருக்குது. அங்கேருந்து மதுரைக்கு வந்து 5:45க்கு பஸ் ஏறி, நான் கூட இடையில வண்டி ரிவர்ஸில் போதான்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளவு மெதுவாக வந்து இறக்கி விட்டாங்க. இல்லாட்டி நான் எந்த ஒரு விழாவுக்குமே ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகிறது வழக்கம். தாமதத்திற்கு அனைத்து ஜோதிட நண்பர்களிடம் பொறுத்தருளும்படி கேட்டுக்கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தலைப்பு கிரக அமைப்பே கிரீடம் சூட்டும் அமைப்பு என்ற ஒரு தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த ஜாதகர் போன ஜென்மத்தில் அவர்களுடைய பரம்பரையே புண்ணியம் செய்திருக்கிறதா, பாவங்கள் அதிகமாக செய்திருக்கிறதா என்பதை ஜாதக கட்டங்கள் கரெக்டாக காட்டிவிடும். ஆரம்பத்தில் ஜோசியம் படிக்கும்போது நான்லாம் கிரகங்கள் ஆட்சி பெற்று இருந்தால், உச்சம் பெற்று இருந்தால் சிறப்பு, அந்த திசாபுத்தி காலங்களிலே அவருக்கு மிகச்சிறந்த ராஜயோகம் அமையும், அப்படித்தான் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தேன்.
ஆனால் மிகப்பெரிய சாதனையாளர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுடைய ஜாதகத்தை எல்லாம் நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆட்சி, உச்சம் இவையெல்லாம் அதிகமாக இருக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா ஆட்சி பெற்றிருக்கு, உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகச்சிறந்த ராஜயோக வாழ்க்கை அமைந்து விடும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஆட்சி பெறக்கூடாது, உச்சம் பெறக்கூடாது. கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடம் சூரியனாக வரும். அப்படி சூரியனாக வந்து சூரியன் அங்கே ஆட்சி வலிமையில் அமர்ந்திருந்தால் அவருக்கு 2 தாரம் கட்டாயம் அமையும் என்று மங்களீஸ்வரியம் என்ற நூலிலே 4 வரி செய்யுள் பாடல் அறுதியிட்டு கூறுகிறது. அதே போல பலருடைய ஆய்வு ஜாதங்களை பார்க்கும்போது இருதார யோகத்தை வந்து விடுகிறது. அதே கும்பலக்கணத்தில் பிறந்தவனுக்கு சூரியன் உச்சமாகவும் ஆகக்கூடாது. ஏன் ஆகக்கூடாது? ஆனா என்ன அப்படின்னா, அந்த சூரிய திசை வரும்போது அவர் சிறைவாசம் அனுபவிப்பார் என்று நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூலிலே அழகா ஒரு செய்யுள் பாடல் உண்டு. அப்ப இந்த இடத்துல போய் ஆட்சி பெற்றிருந்தா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உச்சம் பெற்றிருக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஜோதிடத்தில் அங்கே பிழை ஏற்பட்டு போயிடும். ஜோதிடத்தில் எத்தனையோ நுணுக்கங்கள் இருப்பதல்ல ஜோதிடம். நுணுக்கங்கள் ஜோதிடம் அல்ல, நுணுக்கத்திலும் நுணுக்கம்தான் ஜோதிடம். சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தாலே சூரிய புதாத்திய யோகம் என்று பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் அந்த சூரியன் எக்காரணம் கொண்டும் அஸ்தமன தோஷம் அடைந்து விடக்கூடாது. அஸ்தமனம் அடைந்து விட்டால் அங்கே அந்த நிபுணத்துவ யோகம் என்று ஜாதக அலங்காரத்தில் ஒரு வார்த்தை உண்டு. இந்த இருவரும் சேர்ந்து கேந்திரத்திலே திரிகோணத்திலேயோ இருந்தால் மிகச்சிறந்த ராஜயோகம் அமையும். அவன் எடுக்கக்கூடிய துறையில் முதன்மையாக இருப்பான், நிபுணத்துவம் பெற்று வாழ்க்கையில் சிறந்து விளங்குவான் என்பது ஜோதிட விதி. ஆனால் அந்த புதன் அஸ்தமனம் அடைந்து விட்டால் ஒருபோதும் சூரிய புதாத்திய யோகம் அங்கே வேலை பார்க்காது, நிபுணத்துவம் யோகம் வேலை செய்யாது. சூரியனுக்கும் புதனுக்கும் அருகில் இருக்கக்கூடிய கிரகம் சொல்லுவோம். அருகில் இருக்கக்கூடிய கிரகம்னா என்ன? ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். 69.6 மில்லியன் கிலோமீட்டர் என்று சொல்கிறார்கள். இதுதான் அறிவியல். 69.6 மில்லியன் கிலோமீட்டர். அழகா மூல நூலில் சொல்றாங்க, அஸ்தமன தோஷம் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் உண்டு. வக்கர தோஷத்தை புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. த எக்ஸெப்ஷன் அப்படின்றார், விதிவிலக்கு. அப்ப நம்ம நேர வந்து ஒரு விஷயத்தை நேரடியாக ஒரு 50,000 பாடல்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே ஒரு 3000 பாடல்களுக்கு விதி விலக்குகள் இருக்கும். அந்த விதி விலக்குகள் தெரியாமல் நாம் ஜோதிடம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் பிழையாகி போய்விடும். பாருங்க, வக்கரம்னா என்ன, அஸ்தமனம் தோஷம்னா என்ன, வக்கரம்னா என்ன, வக்கரம் பெற்ற கிரகம் என்ன செய்யும், அஸ்தமனம் பெற்ற கிரகம் என்ன செய்யும் அப்படின்றதெல்லாம் மூல நூலில் நிறைய விஷயங்கள் இருக்கு. மூல நூல் அனைத்தையும் படித்தால்தான் ஜோதிடராக முடியும். ஏனென்று கேட்டால் மிகச்சிறந்த ஆச்சரியம் என்னென்று கேட்டால், ஒரு மூல நூலில் சொல்லப்பட்ட செய்தி இன்னொரு மூல நூலில் குறிப்பிடவில்லை. அந்த காலத்தில் காப்பிரைட்ஸ் ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. காப்பிரைட்ஸ் ஆக்ட் ஒரு கருத்தை வந்து ஒரு நூலில் சொல்லிட்டாருன்னா இன்னொரு நூல் அது பெரும்பாலும் இல்லைங்க. அப்படியே சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த நூலை சொல்லி ஜாதக அலங்காரத்தில் சொன்னதுபடி, ஜாதக சிந்தாமணியில் குறிப்பிட்டதுபடி என்று ஒரு சில விதிகள் மட்டும்தான் இருக்கிறது. முதலை கடித்து யார் இறப்பா என்ற ஒரு பாட்டு மங்களீஸ்வரியம் என்ற நூலிலே மட்டும்தான் அந்த குறிப்பு உண்டு. கன்னி, தனுசு, மீனம், மிதுனம் என்ற உபய ராசிகளில் லக்கணமாக வந்து 4ஆம் இடம் உபய ராசியில் சனி பகவான் அமர்ந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அவன் முதலை கடித்து இறப்பான் என்ற செய்தி.
இது லட்சத்துக்கு ஒருத்தருக்கு நடக்குது, கோடியில் ஒருத்தருக்கு நடக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஏன் இப்போ சமீபத்தில் கூட கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ நண்பர்களோடு குளிக்க போகும்போது முதலை கடித்து இறந்ததாக செய்தித்தாளில் படிக்கிறோம், பேப்பரில் படிக்கிறோம். நான் அந்த ஆய்வு ஜாதகத்துக்கெல்லாம் 10,000 20,000 செலவு பண்ணி கூட ஆய்வு ஜாதகத்தை வாங்கிடுவேங்க. அந்த ஊரில் உள்ள ஒரு போலீஸ்காரரை பிடிச்சி எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு வாங்கி பார்த்தா அந்த பாடல் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி அந்த கிரகம் அமைந்து அந்த திசாபுத்தி நடக்கும்போது அவன் முதலில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் முதலியால் இறந்தான். பாடல் படி கிரகம் அமைந்து கிரகத்தின்படி பாடல் பொருள் இருந்தால் எம்பெருமான் ஈசனை தவிர அவரை காப்பாற்ற முடியாது. கொடுக்குற தெய்வம் கொடுத்தே தீரும். போர்வையை பொத்திக்கிட்டு தூங்குனா கூட கொடுக்கணும்னு ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது கொடுத்தே ஆகும். கெடுக்கணும்னு நினைச்சிச்சுன்னா அது கெடுத்தே ஆகும். அஸ்தமனம் பெற்ற கிரகத்திற்கு பார்வை வலு கிடையாது என்பது மூல நூல்களிலே மிக தெளிவாக சொல்கிறார்கள். குரு அஸ்தமனம் அடைந்து விட்டால் 5, 7, 9 இடத்தை ஒருபோதும் பார்வை இருக்காது. நம்ம ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்காம அறிவியல் ரீதியாக பார்க்கணும். சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்தமனம்னா என்ன, சூரியனோடு குறிப்பிட்ட பாகையில் ஒரு கிரகங்கள் பயணம் செய்யும் போது அந்த கிரகம் தன்னுடைய ஒளித்தன்மையை இழந்து விடுகிறது. ஜோதிடமே ஒளியினுடைய தத்துவம்தான். ஒளி இழந்த பிறகு அந்த கிரகத்திற்கு பார்வை வலு கிடையாது. அங்கேயும் அஸ்தமனம் குரு அடைஞ்சிருச்சுன்னா 6, 5, 7, 9 இடத்த நம்ம பார்வைக்கு எடுக்கக்கூடாது. எப்போது அஸ்தமனம் அடையாமல் ஒரு கிரகம் இருக்கும்? ராகுவை சூரியன் 3.20 பாகையில் கூடும்போது சூரியனே அங்கு அஸ்தமனம் ஆகி விடுகிறது. ஆகிய பிறகு அந்த கிரகம் பிற கிரகங்களை அஸ்தமனம் படுத்தக்கூடிய ஆற்றல் வலிமையை சூரியனே இழக்கிறது. ராகு கேது கூடினால் அன்றைக்கு சந்திராஷ்டமம், மன்னிக்கணும், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அப்பத்தே அந்த சூரிய கிரகணத்தை இருக்கக்கூடிய இழக்கும்போது தான் பார்வை வக்கரம் அடையக்கூடியது. வக்கரம் பெற்ற கிரகங்கள் எல்லாமே நிறைய ஜோதிடர்களை பார்த்துட்டோம், அது துன்பத்தை தான் தரும் அப்படின்ற பொதுவான ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரமானால் அது மூலத்திரிகோணம் அளவுக்கு பவரை கொடுக்கும். மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் உச்ச வலிமையை அடையும். உச்சம் பெற்ற கிரகம் ஒரு கிரகம் வக்கரம் அடைந்தால் அது நீச பலனை தரும். இப்ப பாருங்க, யோகாதிபதியா ஒரு கிரகம் வருது. அந்த யோகாதிபதி ஏற்கனவே ஆட்சி வலிமையில இருக்கார், இப்ப வக்கரம் அடைந்துட்டார். யோகத்தை அதிகமாக கொடுப்பார். விரைந்து செயல்படக்கூடிய கிரகம் என்று பெயர். வக்கரம்னா பூமி நீள்வட்ட பாதையில் அந்த கிரகம் போகும்போது அது பின்னோக்கி வருவதைப் போல ஒரு போலி தோற்றம் இருக்கும். எந்த ஒரு கிரகத்துக்கு ரிவர்ஸ் கியர்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது தன்னுடைய காரகத்துவத்தை மிக வேகமாக தரும். வக்கர கிரகத்தையே நம் ஜோதிட முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள் 10 நிலையாக பிரித்தார்கள். சூரியனோடு ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் அதற்கு பெயர் அஸ்தங்க கதி. கதி என்றால் நிலைமை. அவன் கதியை பார்த்தியாப்பா எப்படி இருந்தா, இப்போ அவன் கதியை பார்த்தியா? கதி என்றால் நிலைமை, த பிளானட்டரி பொசிஷன். அறிவியலில் அந்த கோள்களினுடைய தன்மை, அதைத்தான் கதின்னு தூய தமிழ் சொன்னாங்க. அப்போ ஒரு சூரியனுடன் 1ஆம் இடத்தில் பக்கத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கும்போது அது அஸ்தங்க கதி என்று அழைக்கப்படுகிறது, அல்லது உதயகதி என்று அழைக்கப்படுகிறது. சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வரும்போது அதற்கு சீக்கிரக்கதி என்ற பெயர். சூரியனுக்கு 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் பயணம் பண்ணும்போது அதற்கு சமகதி என்ற பெயர்.
சூரியனுக்கு 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் பயணம் பண்ணும்போது அது மந்தகதி என்ற பெயர். சூரியனுக்கு 5ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ ஒரு கிரகம் இருக்கும்போது அதற்கு பெயர்தான் வக்கிரகதி என்று பெயர். மீதி இருக்கக்கூடிய 4 கதியை சாய்ஸில் விட்டுட்டோம். நம்மளுக்கு வக்கிரகதி தெரியும். அப்போ 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் சூரியன் எங்கே இருக்கோ அதிலிருந்து 5ஆம் இடம் 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்யும்போது அது வக்கிரகதி நிலைமை அடைகிறது. அதுக்கடுத்து 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்திற்கும் அந்த கிரகம் பயணம் செய்யும்போது அதிவக்கிரகதி அடைகிறது. வக்கிரகதியை விட அதிவக்கிரகதி என்பது மிகச்சிறந்த ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. துன்பத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய துன்பத்தை விரைந்து செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. ஒரு யோகத்தை அந்த ஜாதகருக்கு தர வேண்டும் என்று சொன்னால் விரைந்து அந்த யோகத்தை தரக்கூடியது தான் இந்த வக்கிரகதியினுடைய தனிச்சிறப்பு. அப்ப அதுக்கடுத்து 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 9, 10 ஒரு கிரகம் வரும்போது அதற்கு பெயர் குடிலகதி அல்லது வக்கிர நிவர்த்தி என்று பெயர். 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் பயணம் பண்ணும்போது அதற்கு பெயர் சீக்கிர கதி. 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் பயணம் பண்ணும்போது அதிசீக்கிர கதி என்று பெயர். இப்போ சொல்லுங்க, யோகத்தை பெறக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஏற்கனவே ஆட்சி வலிமையில் இருக்கு, நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு, சுபரனுடைய பார்வை பெற்றிருக்கு. அந்த கிரகம் இப்போ துன்பத்தை தருமா? யோகத்தை விரைந்து தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் நான் என்று அந்த கிரகம் நமக்கு சொல்லுது. அதை விட்டுவிட்டு ஒருத்தர்லாம் பேசியிருக்காரு, 3 கிரகம் வக்கிரம் அடைந்தால் அதே 3 கிரகம் உள்ள பெண்ணைத்தான் நீ திருமணம் செய்ய வேண்டும். இது எந்த நூலில் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 100, 110 நூல் வச்சுருக்கேன். மொத்தம் 3000 நூல் வச்சுருக்கேன். அதில் ஜோதிடமே 100, 110 நூல் வச்சுருக்கேன். ஆதாரமற்றதை சொல்லும்போது ஜோதிடத்திற்கு நாம் துரோகம் செய்வதைப் போல. ஏனென்றால் நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்களை உலகம் முழுவதும் படிக்கக்கூடியவர்கள் குறிப்பெடுத்து வைப்பார்கள். அவர்களுடைய தவறான பாதைக்கு நாம் ஒரு காரணமாகி விடுவோம். சட்டத்துக்கு தேவை எவிடன்ஸ், சட்டத்துக்கு தேவை எவிடன்ஸு, கட்டத்துக்கு தேவையும் எவிடன்ஸ். கட்டத்துக்கும் தேவையும் எவிடன்ஸ். நல்லா உற்சாகம் பாருங்க. நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேனோ? நல்லா எப்பயுமே சிரித்த முகத்தோடு கொஞ்சம் நல்லா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இவ்வளோ கூட்டம் இருக்கிறது பெரிய விஷயமியா. ஏன்னா சமீபத்தில் நிறைய ஊருகளில் போய் பேசுகிறேன். அன்றைக்கெல்லாம் பார்த்தா மொத்தமே 3 ரகசிய கூட்டமாக நடக்குது. அதில் ஒருத்தர் வாட்டர் கேன் போட வந்தவர், அவரை வச்சு உள்ளே வச்சு கதவை பூட்டிட்டோம். அவர் கதறாரு, ஏன்னா சனின்ற செவ்வான்ற புதைங்கிற ஐயோ அப்படின்ட்டு. அவருக்கு இந்த ஜோதிட ஞானம் புதன் வலிமையாக இல்லாதவங்க, இந்த ஜோதிடத்துக்குன்னு சில விதிகள் இருக்குது, அவங்க இல்லாமல் இந்த ரூமில் உட்கார முடியாது. ஏன்னா நம்ம பேசணுன்னே அனாசின் மாத்திரை 5 மாத்திரை வச்சுருப்பேன் கையில், டபக்குன்னு எடுத்து போட்டு குடிச்சுக்குவேன். ஏன்னா தலைவலி வந்துடும், என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு. இப்போ போன வாரம் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். ஐயா அவங்க பேசுனதை நான் எங்கள் வீட்டில் பெரிய டிவி வச்சுருக்கேன், ஒரு 6 அடி நீளம். நானும் என் வீட்டுக்காரம்மாவும் சோபாவில் உட்காந்து ஐயா பேசுனதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா என்ன சொல்லிட்டாரு, உபய ராசியில் சுக்கிரன் இருந்தால் அவன் பெரிய ஜொல்லு பார்ட்டின்னு சொல்லிட்டார். ஜொல்லு பார்ட்டின்னு என் வீட்டுக்காரம்மா என்னைய ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறேன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க ஐயா பேசுனா கரெக்டாக இருக்கும்னு. ஐயா என்ன சொன்னார் கவனிச்சிங்களான்னு கேட்டாங்க. இல்லை நான் கவனிக்கலையே பண்ண. மறுபடியும் ரீவெண்ட் பண்ணி போடுறாங்க. என்ன சொன்னார் பாருங்கன்னு. உபயத்தில் சுக்கிரன் இருந்தால் அவன் சொல்லு பாட்டின்றாங்க. அப்போ எனக்கு தெரியாமல் நீங்கள் எங்கேயும் சொல்லு விடுறீங்களான்னு என் வீட்டுக்காரன் என்னை கேட்டாங்க. ஏன்னா எனக்கு உபயத்தில் தான் சுக்கிரன் இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், அப்படிலாம் கிடையாதுப்பா, எனக்கு சுக்கிரன் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். கீழே இருக்குது. என் வீட்டுக்காரம்மாவுக்கு ஜோசியம் தெரியாத வரை சில விஷயம் நல்லது. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஜோசியம் சொல்லி கொடுத்ததே இவ்வளோ மாட்டிக்கிட்டேன். ஆராய்ச்சி பண்ணுறோம்னு சொல்லி ஏன் ஜாதகத்தையே எடுத்து ஆராய்ச்சி பண்ணி கீழே இருக்குது அப்படின்னு சொன்னான். கீழே இருக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா, அது எந்த இடம்? கன்னி வீடு. சரி, கன்னியில் சுக்கிரன் என்ன அப்படின்னேன். நெட்டில் அடித்து பார்த்துட்டு சுக்கிரன் நீசம் அப்படின்னா. நீசம் பெற்ற கிரகம் வேலை பார்க்குமா?
எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஐயா சொல்கிறாருன்னா ஐயாவுக்கு பொறாம, அவருக்கு வந்து சுக்குரே வந்து உபயோகத்தில் இருக்காது, வேற எங்கேயோ இருக்கு சுக்குரே, மறைச்சு போச்சு அப்படின்னு சொல்லி தப்பிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 100-150 பேர் படிக்கிறாங்கப்பா, உனக்கும் குரு 2ல் இருக்குது, நீயும் ஜோதிடம் படி. அதில் ஒரு சூட்சம விதி என்ன இருக்குன்னா, நமக்கு வர்ற வேலையை கொஞ்சம் வீட்டுக்காரமாக கொடுத்துடலாம்ல, அதுக்காகத்தான் நான் படினேன். அது படித்தது கடைசியில் ஐயாவுடைய முதல் வீடியோவே நமக்கு இப்போ 2000 ரூபாய்க்கு வாக்குமேன் வாங்கி காதில் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்காரமாக வச்சு பார்க்கக்கூடாதுன்னு. குரு பார்வையில் இருக்காருன்ட்டு. அதனால் ஜோதிடத்தில் இந்த மாதிரி இருக்குது, வக்கரம் பெற்ற கிரகத்தை வந்து நம்ம பொதுவாக அப்படி பார்த்துடக்கூடாது. ஐயா அவங்க சொன்னாங்க, ஐயாவுடைய பேச்செல்லாம் அப்படி புத்தகத்தில் குமாரசாமிய தேசியர் எழுதின புத்தகத்தை குறிப்பெடுத்து வச்சுருந்தேங்க. ஐயாவுடைய பேச்சை பார்த்துட்டு நான் பெரும்பாலும் யாரையும் நம்ப மாட்டேன், ஏன்னா வாழ்க்கையில் நிறைய ஏமாந்தவன். அதனால ஐயாவுடைய பேச்சு உண்மையானு எடுத்து பார்க்குறேன், ஒரு வார்த்தை கூட மாறலை. அந்த பாட்டெல்லாம் நானும் டாக்டரேட் வாங்கியிருக்கேன் தமிழில், நான் 2003 படித்து வாங்கினது. அப்போ என்னாலே பொருள் கண்டுபிடிக்க முடியலை, மொழி நடைகள்லாம் அவ்வளவு கடினமானது, சீர்பிரித்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. அவருடைய இது அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ மருத்துவராகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, எல்லா பேரும் ஒரே கருத்து, சூரியனை பார்க்க வேண்டும், அப்படியே செவ்வாயை பார்க்க வேண்டும். ஏன் மற்ற கிரகம்லாம் மெடிக்கல் லீவ் போட்டு ஊருக்கு போயிருச்சா? சூரியன் வலிமையாக இருக்க வேண்டும், செவ்வாய் வலிமையாக இருக்க வேண்டும், அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கும், அப்படி தானே சொல்கிறாங்க எல்லா பேரும். மருத்துவம் படிப்பு அப்படின்னாலே சூரியன் செவ்வாயா? புலிப்பாணி சித்தர் என்ன சொன்னார்? ஏய் சந்திரனும் உனக்கு மருத்துவ படிப்பு கிடைக்குமியா? 3, 6, 9, 10, 11 அந்த சந்திரன் தனித்து நின்று வளர்பிறை சந்திரன் பூர்ண சந்திரனாக இருந்தால் அவரும் மருத்துவ படிப்பு படிப்பார் அப்படின்னாங்க. அப்படி ஒருத்தருக்கு மருத்துவ சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அது தாய் வழி கர்மா மூலமாக அந்த சீட்டு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சூரியன் வலிமையாக இருந்து 10ஓடு செவ்வாய் உறவாட வேண்டும். நவீன ஜோதிட சிந்தாமணியில் பாட்டு இருக்கு, 10ஆம் இடத்தோடு செவ்வாய் உறவாட வேண்டும். ஒன்று 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர வேண்டும், அல்லது 10ஆம் அதிபதியோடு சேர வேண்டும், அல்லது 10ஆம் அதிபதியை பார்க்க வேண்டும், அல்லது 10ஆம் அதிபதியினுடைய சாரத்தை பெற்றால் அவன் ஜோதிடர் ஆவான்றான். அப்போ சூரியன் மூலம் வலிமையாக இருந்து ஒருத்தருக்கு மருத்துவ சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா தந்தை வழி கர்மா. ராகு கேது, சனி கேது சேர்ந்தால் மருத்துவர், கேது தொடர்பு வந்துட்டாலே முப்பாட்டனாருடைய அந்த வழி வம்சத்தினுடைய புண்ணியத்தின் விளைவாக உனக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன் சனி தர மாட்டாரா? மணிமந்திரம் வைத்தியசேகரம் என்ற நூலிலே 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவருக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு 4 வரி செய்யுள் பாட்டு சொல்லுதே. எல்லா கிரகமும் எல்லாமே செய்யுதுங்க. த டியூட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐயா அடிக்கிறாரு பாருங்க. அப்போ 7ல் சனி இருந்தால் சனியை வந்து மெடிக்கல் சீட்டுக்கு நம்ம கணக்கில் வைக்கிறதே இல்லை. சனி பகவானை ஆயுஷுக்கு மட்டும்தான் வைக்கிறோம். சனி பகவான் தான் ஆயுஷ்ன்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். சனி தான் ஆயுஷுக்கு, ஆயுஷ்காரகன் அவன் தான் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சனி வலுத்திருந்தா என்ன அர்த்தம்? சனி உச்சமாக இருக்கு. சனி அவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சியானால் 100 வயது என்று புலிப்பாணி சித்தர் சொன்னார். சனி யாருக்கு உச்சமாக இருந்து சந்திரன் ஆட்சியாக இருக்கோ அவங்களுக்கு 100 வயசு எழுதி வச்சுக்க. 100 வயசுல தான் யமன் உன்னையை தேடி வருவேன், அதுவரை நீ ஃப்ரீயாக ஹாப்பியாக அலைஞ்சிக்கிட்டே இருந்துட்டான். இந்த சூத்திரத்தை அப்படியே அப்ளிகேபிள் பண்ணிடக்கூடாதுங்க. அதே சனி உச்சமாகி எத்தனையோ பேர் 32 வயசுக்குள்ள அல்பாயில் இறந்த ஜாதகம் நிறைய இருக்கு. மிதுன லக்கணமாக பிறந்து 5ஆம் இடத்தில் சனி உச்சமாகும். அப்படி உச்சமாகி கூட சந்திரன் சேர்ந்தால் ஆயுசு 32 வயதுக்குள் அல்பாயில் போய்விடுவார்கள் என்பது ஜாதக விதி இருக்கு. அப்ப சனி உச்சமா இருந்தாலே ஆயுஷ் தீர்க்கம் என்று தீர்மானிக்கவே முடியாது. ஜோதிடத்தில் பெர்மனன்ட் விதி எதுவுமே கிடையாது. ஒரு விதி இருக்கும், எதுவரை இருக்கும்? இன்னொரு விதி விலக்கு வரும் வரை விதி இருக்கும். அந்த விதி விலக்கு வந்துருச்சுன்னா விதி அடியாயிரும். அப்போ சனியை பார், லக்கணத்தை பார், 8ஆம் அதிபதியை பார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா
நம்ம சில நேரத்தில் தவறான கணிப்புகளை கணித்து விடுவோம். ஆகவே மூல நூல்கள் எல்லாம் அவ்வளவு விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பாருங்க, பெரிய வர்ஷாதி நூல் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் இப்போ ரீப்ரிண்ட் கிடையாது, பிடிஎஃப் தான். நெட்டில் வந்து தமிழ்நாடு டிஜிட்டல் தமிழ் மூல நூல் இருக்கா, அந்த மூல நூலவே இன்றைக்கி நிறையா பதிப்பகங்கள் கரெக்டாக தப்பாக பதிச்சிடுறாங்க. பாடல் தப்பு, பொருள் தப்பு, ஏகப்பட்ட தப்பு, வரிக்கு வரி தப்பு. ஜாதக அலங்காரம்னு 1964 வெளிவந்த ஒரு பிடிஎஃப் புக்கையும் இன்றைக்கி சில பதிப்பகங்கள் போட்டிருக்க அந்த புக்கையும் அந்த நூலையும் ரெண்டையும் வச்சு ஒப்பீடு செய்து பாருங்கள். மனவேதனையாக இருக்கிறது. தமிழ் படித்ததால் நான் உற்று கவனித்தேன். அந்த பாட்டில் மூல நூலை திருத்துவதற்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாதுங்க. மூல நூலில் தப்பாக இருந்தால் கூட அந்த மூல நூலில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே போடணும். ஏன் இவ்வளோ விஷயம் தெரிந்த ஜோதிட ஞானிகள் சூரியனை நட்சத்திரம் என்று தெரியாதா? நினச்சி பாருங்கள். இவ்வளோ இன்றைக்கு தான் மாந்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்காவில். நம்ம முப்பாட்டனார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மாந்தியை கண்டுபிடிச்சிட்டான். மாந்தி அப்பயே வந்துருச்சு. மாந்தியை பார்க்காம பலன் சொல்லவே கூடாது. ராகுவும் மாந்தியும் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் சர்ப்பம் தேடி வந்து தீண்டும் அல்லது விஷத்தால் மரணம். பாருங்க மாந்தியோடைய சிறப்பு பார்த்தீங்களா? மாந்தி ராகுவும் மாந்தியும் 2ஆம் இடத்தில் அமர்ந்தாலே அந்த திசாபுத்தி காலங்களிலே விஷப்பாம்பு விரட்டி வந்து கொத்தும்ன்றான், அல்லது விஷத்தை அறிந்து இறப்பார் என்று சொல்கிறார். அப்போ மாந்தியை வைத்து அடுத்த மாதம் கூட மாந்தியை வைத்து அவ்வளோ செய்திகள் இருக்கு. குறிப்பாக ஜாதக அலங்காரம் என்ற நூலிலே நிறைய மாந்தியை பற்றியான குறிப்புகள் உண்டு. சொல்லுங்கய்யா. இருக்கு ஐயா சொல்ற மாதிரி அவருக்கு நடக்காட்டி கூட குடும்பத்தில் நடக்கும்ன்றாங்க. அதாவது ஒரு ஜாதகத்தை ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு பார்க்கக்கூடாதுங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், குடும்பத்தில் உள்ள எல்லா பேத்தினுடைய ஜாதகத்தையும் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்க்கணுங்க. ஏன் தெரியுமா? ஒரு ஜாதகமும் இன்னொரு ஜாதகமும் கனெக்டிவிட்டியானது, தொடர்பு உடையது. 5ஆம் இடத்துல அப்பாவுக்கு ஜாதகத்தில் கேது இருக்கு அப்படின்னா என்னங்க? 5ல் கேது இருந்தால் புத்திர சோகம் அல்லது புத்திர தோஷம். புத்திர தோஷம் வேற, புத்திர சோகம் வேற. புத்திர சோகம் என்பது குழந்தை பிறந்து இறப்பது, புத்திர தோஷம் என்பது குழந்தையை பிறக்காமல் இருப்பது. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. 5ல் கேது இருந்துட்டாலே ஜாதக விதிப்படி குழந்தை பிறந்து இறக்கும்னு அர்த்தம். அப்போ உடனே என்ன பண்ணணும்? பிள்ளையினுடைய ஆயிலை செக் பண்ணுறதுக்கு வேணும். ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகத்தோடு தொடர்புடையது. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஐயா நான் வந்து பேங்கில் 10 கோடி ரூபா வாங்கி ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு லாபம் வருமா அப்படின்னா அவர் ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதுமா? சும்மா சொல்லுங்க, ஒரு கலந்துரையாடல் தானே. சும்மா சொல்லுங்க, அவர் ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதுமா? ஒட்டுமொத்த குடும்ப ஜாதகத்தையும் பார்க்கணும். அவருக்கு 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு வந்து 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து செவ்வாய் திசை அந்த பிள்ளைக்கு நடைமுறைக்கு வந்து விட்டால் என்ன அர்த்தம்? அந்த திசை வரும்போது அப்பா செல்வம், செல்வாக்கு, பேர், புகழ், அந்தஸ்து அனைத்தையும் இழப்பார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் வாட்டுக்கு இவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு 11ஆம் இடத்தின் அதிபதி உனக்கு உச்சம் பெற்று இருப்பதால் மிகச்சிறந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே ஜோதிடம் பொய்யாகி போய்விடும். எந்த லக்கணம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், 11ஆம் இடத்தின் அதிபதி உச்சம் பெற்று சிம்மத்தில் ராகு இருந்தால் அவன் செய்யும் தொழிலில் 10 பைசா லாபம் சம்பாதிக்க முடியாது. இது ஒரு ஜோதிட விதி. சிம்மம் மட்டும் ஒரு சிறப்பான ஒரு ராசிங்க. சிம்மத்தில் எந்த ஒரு தீய கிரகமும் இருக்கக்கூடாதுங்கிறான். ஒரே 2 கிரகம் இருக்கலாம். ஒன்று சூரியன், ஐயா சொல்ற, 2வது குரு. இந்த 2 தவிர வேற எந்த தீய கிரகம் இருந்தாலும் செய்யும் தொழிலில் விருத்தி இருக்காது.
கைரேகை தேய வேலை பார்த்தாலும் கால் காசு மிஞ்சாது. அப்போ ஒரு தொழில் பண்ணுறாருன்னா அவரை காப்பாற்றுவது ஜோதிடருடைய வேலைங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம உண்மையை சொன்னோடனே இந்த ஆள் சரியில்லை அப்படின்னு நோட்டை வாங்கிட்டு இன்னொருத்தட்ட போயிடுறாங்க. அவர் ஆஹா ஓஹோ யார் சொன்னது, 11ஆம் இடத்தின் அதிபதி உனக்கு உச்சம் பெற்றிருக்காருப்பா, சரிப்பா அங்கே சிம்மத்தில் ராகு இருக்காரேப்பா, ஒட்டுமொத்த எல்லா தீய கிரகமும் அங்கே தானேப்பா உட்காந்துருக்கு, அதை ஏன்ப்பா பார்க்கல அப்படின்னா அவர் செய்கிற தொழிலில் லாபம் கிடைக்காது. 11ஆம் இடத்தின் அதிபதி மட்டும் 6, 8, 12 போய் உட்கார்ந்தா செய்யும் தொழிலில் லாபம் இருக்காது. 1 6 2 8 ஒளிந்திட்ட லாபக்கோளே வாராது செல்வம் தேடி வாழ்நாள் எல்லாம் வறுமையே மிஞ்சும்ட்டார். அவனுடைய லைஃப் எண்டுக்கே ஜோசியம் சொல்லிட்டார். அப்போ அப்படி ஆளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி 10ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாலே நிறையா ஜோசியர் என்ன சொல்லிடுறோம், உனக்கு ஒழுங்காக வேலையே கிடைக்காதுன்றோம். அதெல்லாம் தப்பு. நிறைய பேர் கவர்மெண்ட்டில் இருக்காங்க. 10ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டா, 12 மறைஞ்சிட்டா என்ன அர்த்தம், அந்த திசை நடக்கும்போது சிறைச்சாலை சென்று தன்னுடைய வேலையை இழப்பான். இது அப்படியே நடந்துச்சுங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் நல்ல மனிதர், ஒரு 100 பேர்த்தில் சர்வே எடுத்தீங்கன்னா 100 பேருமே அந்த ஆள் நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. பண்ணாத தப்புக்கு தப்புன்னு 120 நாள் தூக்கி ஜெயிலில் அடிச்சிட்டேன். நான் அவர் வீட்டுக்கு போய் அவர் ஜாதகத்தை வாங்கி, நான் ஆய்வாளர், நம்ம எந்த ஒரு விஷயமும் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் கீழே விழுந்து கால் அடிபட்டால் கூட நம்ம ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய், அவர் யாரோ எவரோ நமக்கு தேவையில்லை, ஆஸ்பத்திரிக்கு போய் உட்காந்து அவரை பார்த்து பேசி பழகி அவர் பிறந்த தேதி இடம்லாம் வாங்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அடுத்து ஒரு ஜாதகத்துக்கு இதே மாதிரி ஒரு அமைப்பு வந்தால் நீங்கள் அடித்து சொல்லலாம், இதுதான் நடக்கும் சொல்லலாம். அந்த கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா, நீங்கள் ஆய்வாளராக இருக்கும்போது தான் வரும். ஒரு தடவை எங்கள் ஊரில் ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்துட்டாருங்க. நான் ஆர்வ கோளாறுல இது வாங்கிட்டேங்க. உடனே வாங்கி அதுக்கு ஒரு 20 விதி இருக்குங்க, யார் யாரெல்லாம் தூக்கு போட்டு இறப்பாங்கன்னு சொல்லி. அதில் எந்த விதியில் படி ஆயிடுச்சின்னு சொல்லி ஒய்ஃபு ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி இவர் தூக்கு போட்டு இறந்துட்டார். அப்படி ஒரு விசித்திரமானது. வாங்கி அன்னைக்கே பார்த்தேங்க, 5 நாளாக படுத்துக்கிட்டேங்க, காய்ச்சல், கடுமையான காய்ச்சல் திடீர்னு. அப்புறம் என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த மாதிரி இதுன்னு, யமதர்மன் அப்போ தான் கணக்கம் முடிச்சிருக்கேன், உடனே பார்க்கலாமா, ஆர்வ கோளாறுக்கு ஒரு எல்லை இல்லையா, அவன் அந்த ஈரம் கூட ஆயிருக்காது, இப்படியா பண்ணுறதுன்ட்டார். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து ஒரு வாரம் கழித்து நீ அதை பார்க்க வேண்டியதானே, அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணுற அப்படின்ட்டார். யமதர்மன் கணக்கு அப்போ தான் முடிச்சிருக்கான், உடனே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தில் மிகவும் கொடூரமாக இருக்கக்கூடியவர்கள் குருவும் சுக்கிரனும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐயா நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு சொல்லிடுங்க. சரிங்க, சரி. ஏன்னா எங்கே போனாலும் கொஞ்சம் கேட்குறது வழக்கம். நான் வந்தோடனே அப்படி பேச ஆரம்பித்தோன்னே ஐயாட்ட கேட்கலை. ஏன்னா நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். ஒரு ஊரில் எவ்வளோ நேரம் பேசுன்னு கேட்டேன், படக்குன்னு கோவப்பட்டார் அவர். என்னங்க இது உங்கள் ஊருங்க, உங்கள் விழா, எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க, நாங்கள் 20 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னாரு. அப்புறம் அனாதையாக உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறதா. வள்ளுவர் இதுக்குன்னு சொன்னார், அவையறிந்து பேசு, காலமறிந்து பேசு, கேட்டார் பிணியார் தகைக்கும்னார். வார்த்தையை பாருங்கள், கேட்டவங்க மகிழ்ச்சியாக பேசு. இது அப்படி மாறிடக்கூடாது. கேட்டால் பூரா நொந்து போய் நாளைக்கு வராதால பார்த்து நல்ல வேலைக்கு நீ கொடுத்து வச்சவேன், நேற்று நீ வரல, யாரோ ஒருத்தர் புதுசாக மதுரையிலேருந்து சிவன் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்படி அப்பா அந்த ஒரு ரத்தம் இன்னும் வருது வரும் என் காதில் அப்படின்னு சொல்லி காதெல்லாம் குடஞ்சி நம்ம காட்டிக்கிட்டு இருப்போம். அது ஒரு சிறப்பு ஆகாது. ஜோதிடம் என்பது தெய்வீக கலைங்க. ஜோதிடத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தெரியுமா? யாருக்காவது ஒருத்தர் சும்மா சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ என்ன ஆகிற போகுது. யாருக்கு நன்றி நாம் சொல்லணும் தெரியுமா? பார்வதி தேவிக்குத்தான் நன்றி சொல்லணும். வீமகவியில் அந்த செய்தியே இருக்குங்க. அந்த அம்மா தான் த ரெக்கமெண்டட் இன் பார்வதி. சிவபெருமான்கிட்ட போய் மானிடர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது
அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு இந்த அம்மா கேட்டதுனால தான் சிவபெருமான் இந்த ஜோதிட கலையை உருவாக்கினார் என்ற செய்தி வீமகவியிலேயே இருக்கு. அப்போ நம்ம சிவனுக்கு நமக்கு வேலை போட்டு கொடுத்தது ஐயாவாக இருந்தாலும் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணவர் தானே நம்ம பெருசாக நினைப்போம். எனக்கு இந்த எம்எல்ஏ தாங்க எனக்கு வேலை வாங்கி தந்தார் அப்படின்னு சொல்லுவோம்ல. எம்எல்ஏ எம்பி மந்திரி இதெல்லாம் ஆகுறாங்கன்னா சும்மா திறமை புலமோ எதுவும் கிடையாது, அந்த அமைப்பு இருந்தால் ஆயிடுவாங்க. ஏன் இப்போ ஆகலையா? இப்போ சமயத்தில் ஆகலையா? யாராவது எதிர்பார்த்தோமா? 6ஆம் இடத்தின் அதிபதி கேந்திரமோ திரிகோணமோ ஏறக்கூடாது. அப்படி ஏறி திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் சொல்லன்னா துயரத்தை அடைவான். அப்படி கேந்திரமோ திரிகோணமோ ஏறி நின்று சுவர் பார்த்துட்டா மந்திரிங்கிறான். மந்திரிக்கே நிறையா இருக்குங்க. மந்திரிக்கு நிறைய பாடல்கள் 2க்குரியவனையும் 5க்குரியவனும் பாக்கியாதிபதி பார்த்துட்டாலும் மந்திரி ஆவான் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 பாட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மந்திரியை போல வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் என்பதை சொல்லி இந்த ஒரு சில கருத்தோடு முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி லக்கணத்தில் குரு இருந்தால் என்ன? லக்கணத்தில் குரு இருந்தால் பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்? இதில் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது? லக்கணத்தில் குரு இருந்தால் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது? லக்கணத்தில் குரு இருந்தால் முகத்தில் பரு இருக்கும், லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் தலையில் ஒரு மச்சம் இருக்கும், லக்கணத்தில் சனி இருந்தால் முழங்காலுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும், லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் மர்ம உறுப்புகளில் அந்த மறைவு பிரதேசத்தில் ஒரு மச்சம் இருக்கும். இது கரெக்டாக வருதுங்க, இது கரெக்டாக வருது. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. என் பையனுக்கே லக்கணத்தில் சந்திரன் இவ்வளோ ஒரு மச்சம் மண்டையில் இருக்குங்க. லக்கணத்தில் குரு இருந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி 1000 தோஷம் நிவர்த்தி என்பது. லக்கணத்தில் குரு இருந்தாலே 1000 தோஷம் நிவர்த்தின்னு எடுத்துக்கிற கூடாது. மகர லக்கணத்தில் குரு 3 டிகிரியில் இருக்குது. இவருக்கு நீங்கள் தானங்க சொன்னீங்க லக்கணத்தில் குரு இருந்தால் 1000 தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு 10-15 தோஷத்தை சொல்கிறீங்களே, சனி தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குன்றீங்க அப்படின்வாங்க. அது உண்மையான பொருள் என்ன தெரியுமா? லக்கணத்தில் உச்சம் பெற்ற குரு இருந்தால் 1000 தோஷம் நிவர்த்தி. ஆனால் அதுக்கு 7ஆம் இடத்தை பார்த்துக்கிறோன்னு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் பைத்திய ரோகம் போயிருங்க. அப்படியே ஜோசியத்தை அப்படி தலைகளை மாற்றிடுச்சா. லக்கணத்தில் குரு இருந்து 7ல் செவ்வாய் இருந்துட்டாலே அந்த திசாபுத்தி காலங்களில் மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகி அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும் என்பது ஜாதக விதி. நம்ம நாட்டுக்கு குரு செவ்வாயை பார்த்து விட்டது, உனக்கு குரு மங்கள யோகம் வந்து விட்டது அப்படிலாம் சொன்னோம்னாக்க அந்த குரு மங்கள யோகம் அவருக்கு ஒர்க் ஆகாது. அப்போ கிரக சேர்க்கை என்பதும் கிரக பார்வை என்பதும் நாம் பார்த்து பலன் சொல்ல வேண்டும். கிரக பார்வையில் நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை கொடூரமானது என்று மகாகவி காளிதாஸ் உத்தரகாலாமிரதத்திலே குறிப்பிடுகிறார். பகை பெற்ற கிரகத்தை விட ஒரு நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வையின் வலு அதிகம் உண்டு, அதிகமாக பாதிக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த கிரகத்தினுடைய பார்வை வலுவையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சாரத்தை பார்க்காத ஜோதிடம் சோரம் போவான். பெரிய பெரிய ஜோதிட விஞ்ஞானிகள்லாம் இன்னைக்கு ஜோதிடத்தில் யூடியூப்பில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஆள் பூரா சாரமே பார்க்காதேன்றாங்க. சாரமே பார்க்காதனா நீ நவாம்சத்தை எப்படிப்பா கண்டுபிடிப்ப? ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இப்போ வரும்போது ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. 7ஆம் இடத்தின் அதிபதி கன்னி லக்கணம், 7ஆம் இடத்தின் அதிபதி குரு. குரு கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கு. நவாம்சத்தை அப்படி திரும்பி பார்க்குற நீசமாக இருக்கு. முடிஞ்சு வச்சா. நவாம்சம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் வலிமை அடைந்து விட்டு நவாம்சத்தில் அந்த கிரகம் வலிமையை இழந்து விட்டால் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற கிரகம் தன்னுடைய காரகத்துவ உறவையும் ஆதிபத்திய உறவையும் ஒருபோதும் செய்யாது. பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு தான் நவாம்ச கட்டத்தை பார்க்கணும். ஒரு தொழிலுக்கு பார்க்கணும்னா தசாம்ச கட்டத்தை பார்க்கணும். எத்தனை பேர் பார்க்குறோம்?
எனக்கு தெரிஞ்சு பல பேர் நவாம்சத்தையே பார்க்கறது இல்லை. 3 நிமிஷத்தில் 30 கேள்விக்கு பதில் சொல்லிடுறாரு. எனக்கெல்லாம் குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகுங்க. நான் குறைஞ்சது ஒரு 15 கருத்தாவது சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவன். அது ஒரு கொள்கையாக வச்சிருக்கேன். நடந்த விஷயம், நடக்கிற விஷயம், நடக்க போகிற விஷயம் என்று பிரித்து குறைந்தது ஒரு 15 கருத்தாவது நான் சொல்லுவேன். நடந்ததை சொல்லி ஆமாம் என்று சொல்லிவிட்டால் குனிந்து உட்கார்ந்திருப்பவர் நிமிந்து உட்காருவார். அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். நடந்ததவே சொல்லிட்டாரேயா, அப்போ நடக்க போகிறதும் சரியாக இருக்கும் நம்புவாங்க. நம்ம வாட்டுக்கு 2036 உனக்கு ராஜயோகம் இருக்குது, அப்போ நான் 2036 நம்ம இருப்போமான்னு தெரியாதுல்ல. நீ வாட்டு சொல்லிட்டு போயிட்டோம், உனக்கு எங்கேயா தெரியுது 2036 இன்னும் 10 வருஷம் கழிச்சு. அப்போ நடந்ததை சொல்லும்போது அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கூடுகிறது. ஒரு முறை ஒருவர் நம்மிடம் வந்தால் அவர் கடைசி வரை நம்மிடம்தான் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜோதிட ஞானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அது தேட தேட துளைகிறதே என்று கவிஞர் வைரமுத்தூர் கவிதை எழுதியிருந்தார். திரை இசை பாடல். ஐயா கூட என்னுடைய யூடியூப்பில் என்னுடைய வீடியோவை பார்த்தது நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இன்னமும் தேடிக்கொண்டே தான் இருக்கிறார். நமக்கு தெரியாத செய்தியை ஏதாவது இவர் சொல்லிவிடுவாரா என்று ஒவ்வொரு விஷயத்தையும், எப்படி ஒரு தூக்குனாங்குருவி கூடு கட்டுவதற்கு அந்த நாணலை 6000 முறை போய் 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 வருகிறதோ பாருங்க. ஒரு தூக்குனாங்குருவி கூட நம்ம அசால்ட்டாக வந்து கள்ள கொண்டு எறிஞ்சோ ஒரு குச்சியை வச்சோ அடிச்சிடுறோம். கடவுள் படித்த முதல் இன்ஜினியர் தூக்குனாங்குருவி கூடுங்க. அந்த நாணல்னு வாங்க, நாணலுக்கு 6000 முறை போய் வருகிறதாம். ஆண் குருவிதான் கூடு கட்டும். பிறகு தன்னுடைய பெண் குருவியை கட்டிய பிறகு கூட்டிட்டு வந்து வீட்டை காட்டுமா. பிடிக்கலேன்னு சொல்லிட்டா அந்த வீட்டில் வாழாதான். இது உண்மையான செய்திங்க. பிடிக்கலன்னா வீடு வாழாது. அப்படி கூடு கட்டிட்டு சரி வீடுல என்னங்க வேணும், லைட்டில் வேணும்ல, வீடு கட்டி சகதியை எடுத்துகிட்டு வந்து உள்புறத்தில் எல்லாம் பூசி மின்னட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வந்து அந்த சகதியில் ஒட்ட வச்சிருமா. லைட்டிங். தன்னுடைய காதலி யார்? இன்னொரு தூக்குனாங்குருவி. ஒரு தூக்குனாங்குருவி இறந்துருச்சுன்னா இன்னொரு தூக்குனாங்குருவி சேர்ந்து வாழாது, இன்னொரு குருவியோடு சேர்ந்து வாழாது. அப்போ சேர்ந்து அந்த குருவியோடு சேர்ந்து வந்து பார்க்கும். அப்போ அந்த ஆண்குருவி மனசு தவிக்குமா, நம்ம வீட்டை என்ன சொல்ல போகிறான்னு. பிடிச்சிக்கிட்டா சேர்த்து வாழுமாம், இல்லை என்றால் வாழாதாம். பாருங்கள், இறைவனுடைய படைப்புகளில் 2 லட்சம் உயிர்களுக்கும் ஜாதகம் உண்டு. ஜோதிட சாஸ்திரத்தில் 3 நூலில் இருக்குது. 2 லட்சம் உயிரினங்கள் இறைவன் படைத்திருக்கிறான். அந்த 2 லட்சம் உயிரினங்களுக்கும் ஜாதகம் தனித்தனியாக உண்டு. நம்ம மனுஷனுக்கு தான் ஜாதகம் இருக்குன்னு நினைக்கிறோம். மரங்களுக்கும் ஜாதகம் உண்டு. எந்த நேரத்தில் அந்த மரம் வந்து வெட்டுப்பட்டு விறகா போகணுன்றது இருக்குது. இந்த மாதிரி நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். நேரத்தினுடைய அருமை கருதி எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய ஐயா முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தொலைபேசி எண் 98 651 30 130. மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை, ஒரு தெளிவுரையும், சிந்திக்கவும் நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு தகவல் எல்லாமே ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார். உண்மையுமே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதுவும் வந்து 2 PhD முடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த அமைப்பாட்டில் இருக்கும்போது நான் ஏற்கனவே டாக்டரை பற்றி ஐயா சொன்னார். கிரகங்களை வைத்து நம்ம இதெல்லாம் சொல்கிறதுல நிறைய மூல நூல்களில் பாடல்களுடைய வழிமுறைகள்லாம் இருக்கிறது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஐயாவுடைய ஜாதகத்திலே நம்ம கேட்டுருவோம். உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11வது வீட்டில் 30 வரலுக்கு மேலே இருக்காங்கயா? சரி, இது என்னுடைய ஆராய்ச்சியில் அஷ்ட வர்க்கத்தில் டாக்டரேட் வாங்கக்கூடிய அனைத்து நபர்களுமே லக்னத்துக்கு 11வது வீட்டில் 30 வரலுக்கு மேலே இருந்தால் அவங்க நீட் தேர்வு எழுதக்கூடிய டாக்டரேட் அவங்க வந்து கண்டிப்பாக நீட் தேர்வு மட்டும் இல்லை,
எல்லா வகையான டாக்டரேட் பட்டமும் ஆராய்ச்சி கல்வியில் சிறப்பாக வரக்கூடிய நபர்கள் எல்லாத்தோட ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 11வது வீட்டில் 30 வரலுக்கு மேலே. 2வது ஆப்ஷன் 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 30 வரலுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே ஆராய்ச்சி கல்வியில் பிஹெச்டி கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ இது என்னுடைய ஆராய்ச்சி இதில் இப்போ ஐயாவுடைய ஜாதகத்திலுமே கேட்கும்போது அது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் மிக சிறப்பாக வந்திருக்குது. இது மட்டும் இல்லை, ஐயா வந்து நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆராய்ச்சியில் நிறைய விஷயத்த சேகரித்து வச்சிருக்கிறார். அதை விட இன்னொரு விஷயம் சொன்னார், பலன் சொல்வது மட்டுமல்ல, ஒரு சில இடத்துல போய் இது எதனால நடந்தது நிகழ்வுகளுக்கு அந்த ஆராய்ச்சி ஜாதகத்தை வாங்கி பார்த்துருக்கிறார் அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ஆர்வங்கள் எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் இவர் நல்ல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை வருவார் அப்படின்றது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு வருகை புரிந்து நிறைய கருத்துக்களை கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துக்களை பதிவு செய்தார். இல்லை ஐயா அவர்களுக்கு நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி முதல் முறையாக வந்திருக்கனால நம்மளுடைய வழக்கம் கிரீடம் வைத்து சிறப்பு செய்வது நம்முடைய வழக்கம். ஸோ அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது கிரீடம் வைத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யலாம். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த சிறப்பு பேச்சாளர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்து திருமண பொருத்தத்தை